வெள்ளை மிளகு, வால்மிளகு. வால்மிளகு சிறிது வால் போன்ற அமைப்போடு நீண்ட காம்புகளை உடைய ஒரு அற்புதமான மூலிகை. குறிப்பாக நமக்கு வரக்கூடிய வெட்டை நோய், உடல் உஷ்ணம், நீர் வறட்சி போன்ற நோய்களை வெயில் காலங்களில் அளவிற்கு அதிகமாக உடலில் தாக்காத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை வால்மிளகு. அன்பான நேயர்களே, வால்மிளகை உணவோடவோ பல்வேறு வகையான மருந்து பொருளாக பயன்படுத்தி வந்தால் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும், உடலில் ஏற்படுகின்ற தோல் வறட்சியை போக்கும், நாவறட்சி வராமல் பாதுகாக்கும், நீர்த்தாரை என்று சொல்லக்கூடிய சிறுநீர் கடுப்பை போக்கும் என்பதால் நாம் வால்மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கொத்தமல்லி. அன்பான நேயர்களே, கொத்தமல்லி மிக சிறந்த கிருமி நாசினி. வெயில் காலங்களில் நீர்க்கடுப்பு அதிகரித்து விட்டால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். ஆகையால் வயிற்று வலி தோன்றும். வயிற்று வலி வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கொத்தமல்லி. உடல் உஷ்ணத்தை தணித்து நீர் வறட்சியை போக்கும் என்பதால் கொத்தமல்லியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனங்கற்கண்டு. அன்பான நேயர்களே, உடலுக்கு குளிர்ச்சி தந்து நீர் வறட்சியை வராமல் பாதுகாத்து சிறுநீர் தாரை என்று சொல்லக்கூடிய இரத்தத்தோடு சிறுநீர் கலக்காமல் பாதுகாத்து அற்புதமான ஒரு பொருளாக பனங்கற்கண்டு விளங்குவதால் பனங்கற்கண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய். அன்பான நேயர்களே, ஏலக்காய் ஒரு கிருமி நாசினி. வயிற்று உப்பசங்கள், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதால் ஏலக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இளநீர். அன்பான நேயர்களே, சர்க்கரை நோயாளிகள் முதல் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் வரை அனைவருமே சாப்பிட வேண்டிய அற்புதமான ஒரு பொருள் இளநீர். பக்க விளைவுகள் இல்லாமல் உடலுக்கு உடனடியாக சக்தியை தந்து உடலை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இளநீர். வெட்டை நோய், உடல் உஷ்ணம், நீர் வறட்சி, தண்ணீர் தாகம் இவற்றை நீக்கும் என்பதால் இளநீரையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, வெயில் காலங்களில் அளவிற்கு அதிகமாக வாட்டி வதைக்கக்கூடிய வெட்டை நோயும் பல்வேறு வகையான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயும் போக்குவதற்காக இப்பொழுது நாம் மருந்து ஒன்றை தயார் செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் செய்ய போகின்ற மருந்தின் செயல்முறையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வெட்டை நோய் வருவதற்கான காரணங்களையும் அதை போக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வால்மிளகு என்கிற மூலிகையின் பல்வேறு வகையான மருத்துவ குணங்களையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் வால்மிளகை கொண்டு மருந்து பொருள் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். இளநீர் 200 மில்லி, வால்மிளகு 5 கிராம், கொத்தமல்லி 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், பனங்கற்கண்டு 5 கிராம். அன்பான நேயர்களே, முதலில் 200 மில்லி இளநீரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற இளநீரில் நாம் வால்மிளகு 5 கிராம் சேர்க்க வேண்டும்.
கொத்தமல்லி 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், பனங்கற்கண்டு 5 கிராம், அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் இளநீரில் சேர்ந்து நன்றாக கொதித்து விட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, உடல் வெட்டை, உடலில் அளவிற்கு அதிகமாக உஷ்ணம், சிறுநீர் தாரை என்று சொல்லக்கூடிய நீர் எரிச்சல் போன்ற நோய் உடையவர்கள் காலை வேளையில் இதை தயாரித்து உணவிற்கு முன்பாக 50 முதல் 100 மில்லி அளவிற்கு மிதமான சூட்டில் பருகி வந்தால் அந்த நாள் முழுவதும் உடல் சில்லென்று குளிர்சாதன பெட்டியில் வைத்தது போல் தோன்றும். கண்களுக்கு குளிர்ச்சி தரும். வெட்டை நோய், உடல் உஷ்ணம், நீர்த்தாரை போன்ற நோய்கள் எல்லாம் படிப்படியாக விலகும். இதை வெயில் காலங்களில் வாரத்திற்கு 2 முறையும், மற்ற காலங்களில் 15 நாட்களுக்கு 1 முறையும் பருகி வந்தால் உடல் அற்புதமாக இருக்கும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டும்.